இலங்கையினுடைய கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த எங்களுக்கெல்லாம் மிகவும் விருப்பமான எங்கள் மனதை கொள்ளை கொண்ட கவிதைகளை எழுதி வருபவர் தான் நம்முடைய கருணாகரன். அந்த கருணாகரன் கவிதைகள் எழுதி வருபவர்னு நான் சொல்றதுனாலேயே அவர் பிற துறைகளில் ஒன்றும் பங்களிக்கலைன்னு நினைக்கக்கூடாது. அவர் சிறுகதைகள் தொகுதிகள் வந்திருக்கிறது, கவிதை பற்றி விமர்சன கட்டுரைகள் வந்திருக்கிறது. அவர் தொடர்ந்து இயங்கக்கூடியவர். இந்த போருக்கு பிறகான இலங்கையினுடைய வாழ்வியலும் அவருடைய கவிதைகளில் ரொம்ப அற்புதமான முறையில் பதிவாகிறது வழக்கம். நானும் ஈழத்து கவிஞர் ஜெயபாலனும் அடிக்கடி நம்ம கருணாகரனுடைய கவிதைகளை பற்றித்தான் பேசுவது வழக்கம். அவருடைய கவிதைகள் அவர் ஒரு வெறும் கவிஞர் மட்டும் இல்லை, அவர் மிகப்பெரிய ஒரு இலக்கிய செயல்பாட்டாளர். அவர் சென்னை ஓவிய கண்காட்சியில் அவர் சந்திக்கவோ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எனவே அவருடைய வாயிலிருந்து அவருடைய கவிதை பற்றியும் பிறவற்றையும் அறிந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வணக்கம் கருணாகரன், நீங்க உங்களை பற்றி வணக்கம். வணக்கம் இந்திரன் சார். ஈழத்தமிழர்களுக்கு, குறிப்பாக இலக்கிய வாசிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டை பற்றி, தமிழ் அழகியலை பற்றி சிந்திப்பவர்களுக்கு இந்திரன் மிக மிக முக்கியமாக ஒரு ஆளுமை மட்டுமல்ல, ஏற்கனவே நல்ல பரிச்சயமானவர். எப்படி என்று சொன்னால், தமிழ் அழகியலை பற்றி ஒரு சிந்தனையை உருவாக்கியவர்கள் முக்கியமானவர் இந்திரன் அவர்கள். அவர் ஓவியராக, கவிஞராக, மொழிபெயர்ப்பாளராக பல்வேறுபட்ட துறைகளிலேயும் தன்னுடைய ஆளுமையை நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வருகின்றவர். இந்திரனை நாங்கள் எந்த பக்கத்திலேயும் நினைவு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், தமிழ் பண்பாட்டினுடைய, தமிழ் வேரினுடைய ஓவியங்களை கொண்டு முக்கியமான ஒரு அடையாளமாக இந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அதற்கூடாகவே அவர் தமிழ் அழகியலை நிறுவினார். அதை பற்றி சிந்தனையை தொடக்கி வைத்தவர். அடுத்த பக்கமாக ஆப்பிரிக்க வானம் என்பது, நாங்கள் ஒரு காலகட்டத்திலே விடுதலை போராட்டத்தின் மீது ஈர்க்கப்பட்ட காலகட்டத்திலே அறைக்குள் ஆப்பிரிக்க வானம் என்ற அந்த கவிதை தொகுப்பு மிக மிக முக்கியமாக இருந்தது. அது அறைக்குள் ஆப்பிரிக்க வானம் மட்டுமல்ல, அறைக்குள்ளே, அதாவது எங்களுடைய மன அறைக்குள்ளே ஆப்பிரிக்க சிந்தனையை, ஆப்பிரிக்க விடுதலை சிந்தனையை கொண்டு சேர்த்தார். அந்த காலகட்டத்திலே விடுதலை போராட்ட இயக்கங்கள் இங்கே இருந்து, சென்னையில இருந்து ஈழத்துக்கு வரும்போது இந்திரன் அவர்களுடைய அறைக்குள் ஆப்பிரிக்க வானத்தை, அப்போது நாங்கள் இளைஞர்களாக இருந்த நாங்கள் அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகங்களை கொண்டு 19, 20, 22, 23 வயசுகள், அந்த காலகட்டத்தில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் இந்திரன் அவர்கள் அந்த அறைக்குள் ஆப்பிரிக்க வானத்துக்கு கூடாக பரிச்சயம். அடுத்தது 90 கால பகுதியிலே தமிழ் அழகியல் பற்றியும் அவருடைய ஓவியங்களை பற்றியும் நாங்கள் பார்த்துக்கின்றோம். அந்த உரையாடல் வந்தது. ஓவியர்கள் மட்டத்திலும் கூட, குறிப்பாக ஈழத்தில் இருக்கின்ற ஓவியர்களுக்கும் அவர் நெருக்கமாக ஆகிவிட்டார். சமூகவியல், பண்பாட்டியல் ஆய்வாளர்களுக்காக இருக்கலாம், ஓவியர்களுக்காக இருக்கலாம், இலக்கியக்காக இருக்கலாம், இந்த 3 தரப்பினரையும் இந்திரன் தன்னுடைய செயல்பாடுகளுக்கூடாகவும் சிந்தனைகளுக்கூடாகவும் ஆழமாக பாதைத்து வருவார். அந்த உறவு அப்படியே வளர்ந்து வந்தது. அண்மையிலே நான் இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தியை கேள்விப்பட்டேன், பார்த்தேன். அவருடைய முகநூலில் பார்த்தேன். லங்காராணி ஈழப்போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு நாவல். அந்த நாவல் எப்படி உருவாகியது, அல்லது அந்த நாவலுடைய பிரசுரம் எப்படி வந்ததுன்றது பற்றி எனக்கு ஒரு புதிய ஒரு ஒரு அறிதல் கிடைத்தது. ஆமா, அது எப்படி இருந்தால், அருளர் அவர்கள் நானும் ஒரே அமைப்பிலே செயற்பட்டாங்க. என்னுடைய முன்னோடியாக அருளர் இருந்தார். நாங்கள் போராட்டத்துக்கு சேர்ந்த காலகட்டத்திலே லங்காராணியை எங்களுக்கு படிக்க தந்தார்கள். லங்காராணி உருவாகிய கதையை அருளரும் அருளருடைய கூட இருந்த தோழர்கள், மனலிங்கம் ஐயா போன்றவர்களும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த காலகட்டத்திலே லங்காராணியை நாங்கள் ஏராளமான நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான போராளிகள் படித்திருந்தார்கள். இப்போ லங்காராணி 2வது 3வது பதிப்பாக வந்துள்ளது. அண்மையிலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நான் எதிர்பாராத விதமாக இந்திரன் அவர்களுடைய முகநூல் பார்க்கும்போது அவர்கள் லங்காராணி எந்த சூழலில் எப்படி உருவாகி வந்தது, அதாவது அது பதிப்பு முயற்சிகளுக்கு முன்னாடியே தான் இந்த பிரதியை படித்த கதையை சொல்லியிருந்தார். அப்போ வரலாறு எல்லா கோணங்களிலும் இந்திரன் ஈழத்தமிழர்களுடன், ஈழத்தமிழுடைய போராட்டத்தோடும் அவர் தொடர்பட்டே இருக்கின்றார். அப்போ அந்த விடுதலை சிந்தனையில் இந்திரன் அவர்களுடைய பங்களிப்பும், பண்பாட்டு சிந்தனைக்குள் இந்திரன் அவர்களுடைய அடையாளமும் அல்லவருடைய செயல்பாட்டினுடைய திறமைகளும் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றது. எனக்கு மட்டுமல்ல, கவிஞர் ஜெயபாலனாக இருக்கலாம், ஓவியர்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட எல்லா அவர்களுடனும் அவர் ஒரு நெருக்கமான உறவு கொண்டு நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கின்றோம் நீண்ட காலமாகவே. சரியா? நான் என்னுடைய ஈழக் கவிதைகளை, குறிப்பாக போர்க்காலகட்ட கவிதைகளையும் போருக்கு பிறகான கவிதைகளையும் எழுதியிருக்கிறேன். போருக்கு பிறகான கவிதைகள் வேறு, போர்க்கால கவிதைகள் வேறு. போர்க்கால கவிதைகள் நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழலை பற்றிய கவிதைகளாக இருந்தது. ஆனால்
எங்களுடைய போராட்ட சூழல் வேறு. அதாவது நாங்கள் போராட்டத்தை தொடங்கும் போது போர் இந்த மாதிரி எல்லாம் விரிவடையும் என்று சொல்லி எங்களுக்கு புரிதலே கிடையாது. ஆனால் அது போராட்டம் வந்து போருக்குள் உள்வாங்கப்பட்ட போது அல்லது போரை நோக்கி சென்ற போது அது எதிர்பாராத விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. அந்த தாக்கங்களை தவிர்க்க முடியாத அளவில் சமூகம் எதிர்கொண்டு கொண்டு வந்தது, இலக்கியத்துக்கும் அது வந்தது. அதையும் நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதான் பின்போர்க்கால கவிதைகளாக இருக்கின்றது. பின்போர்க்கால கவிதைகள் அநேகமாக சர்ச்சைக்குரிய கவிதைகளாக இருக்கும். உங்களுடைய போர்க்கால கவிதைகளுடைய கவிதை தொகுதிகளினுடைய பெயர்கள் கொஞ்சம். ஒரு பயணியின் போர்க்கால குறிப்புகள். அது எந்த ஆண்டு? 2010 11 அதாவது 2009 இறுதி போர்க்காலத்திலேயே அந்த கவிதை எழுதப்படுது. பலியாட்டின் கண்கள் என்று தான் அந்த தொகுதியை வந்திருக்க வேண்டும். அது ஒரு தவறுதலாக பலியாடு என்று வந்துடுது. இப்ப பலியாட்டின் கண்கள், போருக்குள் பலியாடாக்கப்பட்ட மக்கள், அவருடைய கண்களை பற்றி எழுதியிருக்கின்றன. கண்கள் என்பது ஆன்மாதான், அவருடைய வாழ்க்கை தான். அப்புறம் அடுத்த தொகுதி, அதுக்கப்புறம் வந்தது இரத்தமாகிய இரவும் பகலும் உடைய நாள். இரத்தமாகிய இரவும் பகலும் உடைய நாள் என்னும் ஒரு தொகுதி. படுவான்கரை குறிப்புகள். மட்டக்களப்புல படுவான்கரை என்பது போரால மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆமாமா, படுவான்கரை குறிப்புகள். அப்புறம் வந்தது அதுல ஒரு நெடுங்கவிதை வந்தது, சாவரங்கு, மரண அரங்கு. சரியா, அந்த மாதிரி குறிப்புகள். அப்ப பின்னுக்கு வந்ததுல அநேகமாகவே பெரும்பாலும் இந்த பின்போர்க்கால கவிதைகள் பற்றிய உங்களுடைய இலக்கிய கோட்பாடு என்ன? கவிதைகள் இன்னைக்கு ஒவ்வொரு வகையான பரிமாணங்களுக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு வகையான சிந்தனை போக்களுக்கு உள்வாங்கி வந்திருக்குது. இன்றைக்கு இருக்கின்ற கவிதை கோட்பாடு, நீங்க கவிதை கோட்பாடுகளை பற்றி எழுதிக்கிறீங்க, விவாதிக்கிறீங்க, தொடர்ந்து விவாதிக்கிறீங்க. உங்களுடைய ஒரு பொய்டிக் ஸ்டேட்மெண்ட் அது இன்றைக்கு இந்த ஒரு காலகட்டத்திலே கவிதை வந்து போராட்டத்துக்கு தூண்ட வேண்டும் என்று வந்திருக்கிறது. இப்போது வந்து எதையும் மீள்பிரசனை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறது. கவிதை வந்து எதையும் தன்னை மீள்பிரசனை செய்யும். அது மொழியையும் சரிதான், மனதையும் சரிதான், சிந்தனையையும் சரிதான், சமூகத்தையும் சரிதான், தன்னுடைய வெளிப்பாட்டு வடிவத்தையும் சரிதான். எப்போதும் கவிதை தன்னை மீள்பிரசனை செய்ய வேண்டும் என்று அது கோருகின்றது. இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு கலை இலக்கிய விமர்சகன்ற வகையில் கலை என்று சொன்னாலே அது வந்து எதிர்குரல் தான். என்னை பொறுத்த மட்டும், இந்திரனை பொறுத்த மட்டும் கலை என்று சொன்னால் அது எதிர்ப்பு தான், ஒரு கலக குரல். கலைன்றது வந்து, கலை என்ற சொல் வந்து தமிழில் வந்து சங்ககாலத்தில் இல்லை. கலை என்ற சொல் இருந்தது, ஆனால் அதுக்கு பேர் கலைமான்னு தான் அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு கலை என்பது இந்திரனை பொறுத்த மட்டும் அது ஒரு வினைச்சொல். கலை என்பது கலைத்து போடு. அருமை அருமை. இந்த புதிய விளக்கம் தான், மெய்தான். அது வினைச்சொல்லுதான். எப்படின்னா கலையே அழகியலாத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது அழகியல் என்பது ஒரு ஒருங்கிணைவைத்தான் அது இவ்வளவு வலியுறுத்தி வந்திருக்குது. ஆனா இது ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கின்ற ஒரு புரிதல். கலை என்பது கலைத்து விடுவது. நிச்சயமாக எல்லா கலையிலும் ஒரு கலகம் இருக்க வேண்டும், எதிர்ப்பு குரல் இருக்க வேண்டும், ஒரு மாற்றுக் குரல் இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்றது. அதாவது கவிதை என்பது எல்லாவற்றையும் ஒரு மீள்பரிசனைக்குள்ள ஆக்க வேண்டும் என்று சொல்லி, நிச்சயமாக இன்றைய கவிதை எல்லாவற்றையும் மீள்பரிசனை செய்ய கோருகின்றது. அது இதுவரை வந்த கவிதையை பற்றிய புரிதலாக இருக்கலாம், வெளிப்பாட்டு வடிவமாக இருக்கலாம், அல்லது மொழியில் இந்த சாத்தியப்பாடுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒரு மீள்பரிசனை செய்ய சொல்லி கோருகின்றது. அண்மை கால கவிதை தொகுதி பற்றி. ஆமா, என்னுடைய கவிதைகளை பற்றி கேட்குறீங்களா? உங்களுடைய அண்மை கால லேட்டஸ்ட் பொயட்ரி கலெக்ஷன். இப்ப சொன்னால் இந்த என்னுடைய இப்ப அண்மை கால கவிதைகள் வந்து தனியே வெளியிட்டோம்ல அது. ஆமாமா, அது வந்து இப்போது போர்க்கால கவிதை, பின்போர்க்கால கவிதைகளை பற்றி கூட நான் எழுத இல்லை. இப்ப வந்து வாழ்வை மறுபார்வைக்கு உட்படுத்துகின்ற கவிதைகளை பற்றி எழுதுகிறேன். இயற்கையை, வாழ்க்கையை மறுபார்வை எப்படி கொண்டு வர முடியும், வாழ்க்கையையும் இயற்கையையும் எப்படி ஒருங்கிணைக்க முடியும், எப்படி ரெண்டையும் பாதுகாக்கிறது. ரெண்டுமே பாதுகாக்கிறது சேலஞ்ச். வாழ்க்கையை பாதுகாக்கிறது சேலஞ்ச் ஆகுது, இயற்கையை பாதுகாக்கிறது ரொம்ப சேலஞ்சா இருக்கு. ஆக மிக மிக உச்சமான சவால் இயற்கையை பாதுகாக்கிறது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இயற்கையை பயன்படுத்தி மக்கள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கு இயற்கையை பாழாக்கி வாழ்கின்றார்கள். இயற்கையை பயன்படுத்தி வாழ்வது வேறு, அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. இந்த இடத்துல குறிப்பா நான் சொல்ல வேண்டியது, தமிழ் மொழியே ஒரு இயற்கை பாதுகாக்கும் மொழி, இயற்கை சார்ந்த சூழலியல் மொழி தமிழ். ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு நம்ம பிரிச்சு நம்மளுடைய அழகியலே இயற்கை சார்ந்தது தான். அதனால தமிழ் மொழியே சூழலியல் மொழி தான் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
நிச்சயமா அப்படி வந்த ஒரு பண்பாட்டுக்குள், அப்படி வந்த ஒரு வரலாற்றுக்குள் இன்றைக்கு மாறி, அப்படி அல்லாமல் இயற்கையை பாதுகாத்து வாழ்ந்த அந்த கலாச்சாரம் அல்ல பண்பாட்டுத்தன்மை மாறி, வாழ்க்கை முறைமை மாறி, இன்னைக்கு இயற்கையை பாழாக்கி வாழ்கின்ற அந்த குற்றுணர்ச்சியே இல்லாமல் வாழ்கின்ற ஒரு போக்கு வந்திருக்கின்றது. இதுக்கு தலைமை தாங்குகின்றதே இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அரசு துறையை சேர்ந்தவர்களும் அல்லது அந்த நிர்வாக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்களும் இன்றைக்கு இயற்கையை எவ்வளவுக்கு பாழாக்க வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றார்கள். சட்டம் இயற்கையை பற்றி ஏராளமான வியாக்கியங்களை செய்தாலும் கூட நடைமுறையில் அது கிடையாது. சரியா? நடைமுறை என்பது நாங்க டெஸ்க்கு மேல, டேபிளுக்கு மேல ஒரு நியாயம் இருக்கிறது, டேபிளுக்கு கீழே இருக்கின்ற செயல்பாடு என்பது அது லஞ்சம், ஊழல் அல்லது ரகசியமான அங்கீகாரம் என்பது அப்படியே வந்தது. அதாவது இயற்கையை பாழாக்குகின்ற செயல்பாடுகள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக இயற்கையை பாதுகாப்பது என்பதுதான் வாழ்க்கையை பாதுகாப்பதாக இந்த மாதிரி இருக்கின்றது. ரொம்ப மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஒரு சிறிய நேரத்தில் இப்படி ஒரு ஆழமான ஒரு விவாதத்தை, ஒரு கருத்துக்களை நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கும் அதுக்கு ஒத்துக்கொண்ட உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லா வகையான வரலாற்று பின்புலங்களோடும் இணைந்திருக்கின்ற உங்களோட செயல்பாடு இங்கேயும் இணைந்திருக்கின்றது. அதுக்கு சாட்சி. ரொம்ப நன்றி.